Balish Dhankar. He is from Rewari in Haryana. இந்தியன் வம்சாவளியான ஆள். இவர் சிட்னியில் வசிச்சிட்ருக்கார், சிட்னி ஆஸ்திரேலியாவில். இவருக்கு வந்துட்டு கோர்ட் அந்த ஊர் கோர்ட் இருந்துட்டு 40 years ப்ரிசன் சொல்லியிருக்காங்க. அதில் 30 years நான் பைலபிள். ஸோ தன்கர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, உமனை இருந்துட்டு அவங்கள ட்ரக் பண்ணி அவங்கள ரேப் பண்ணுறது, அதுக்காக தான் அந்த வேலையை பார்த்துருக்கான். இவன் இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இதை தீர்ப்பை யார் கொடுத்துருக்காருன்னா மைக்கேல் கிங்ன்றவர். அவர் இவன் ஒரு சீரியஸ் அஃபெண்டராக இருக்கிறான். ஸோ தட் இவருக்கு இருந்துட்டு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி. இவர் ஐடி கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கிறார் ப்ரீவியஸாக. ஸோ இவர் 5 கொரியன் உமனை இருந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 21 to 27 அந்த ஏஜ்குள்ளே தான். ஸோ இருந்துட்டு இவர் தன்கர் இருந்துட்டு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருந்துட்டு மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறான், யாரெல்லாம் இதுக்கு ஜாபுக்கு இன்டர்வியூக்கு வராங்களோ இவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2018 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது தான் இருந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா, Dhankar was highly regarded among the Indian Australian community, founding a satellite group of the BJP and acting as a spokesperson for the Hindu Council of Australia. ஸோ இந்து கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு பேசியிருக்காங்க, இந்தமாதிரி பிஜேபி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இவர் எப்போது வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் விசாவில் 2004 வந்திருக்கலாம் இங்கே. அதுக்கப்புறத்துலேருந்து இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அண்ட் 2023 ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் 39 offenses. அப்புறம் இன்க்ளூடிங் அதில் 13 count ஆஃப் செக்ஸுவல் அசால்ட், 13 செக்ஸுவல் அசால்ட்டு, அப்புறம் 39 அஃபென்ஸ் இருந்துட்டு இவன் பேரில் இருந்திருக்கு. இவனோட நான் பரோல் பீரியட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா April 2053. அதுக்கப்புறம் தன்கரோட 40 year சென்டென்ஸ் முடியும் போது ஹி வில் பி 83. அஜித் தன்கரை தான் அவங்க அப்பா. இவர் ரிட்டையர்டு இந்தியன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக இவர் இருந்துட்டு ஹி ஆல்சோ ஒர்க்ட் அஸ் டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் இன் த டெல்லி கவர்மெண்ட். அப்புறம் அவங்க மாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். தன்கரோட ஒய்ஃபும் டாட்டரும் இருந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்க September 2023. அவங்க அங்கே தான் வசிச்சிட்ருக்காங்க. தே ஆல்சோ ரன்ஸ் அ ப்ளே ஸ்கூல் இன் ரிவாரி.